ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஏர் பேக் பார்க்கலாம். இந்த ஏர் பேக்கு ஃப்ரீஸியாக இருக்கிற ஹேர்லாம் நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக சூப்பராக நேச்சுரலாகவே ஆகும். இது வந்து சண்டே என் பொண்ணுக்கு வந்து நான் போடுவேன். நானும் வந்து வீக்கில் 2 டைம்ஸ் போட்டுப்பேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட டிஃப்ரெண்ட் நல்லா சூப்பராக தெரியும். அதுக்காக கொஞ்சம் தேங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, கொஞ்சம் ஆலோவேரா ஜெல், ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை, இது மட்டும்தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து அந்த முட்டையில் போட்டு வச்சுட்டு, இப்போது என் பொண்ணோட ஹேர் வந்து மீடியம் ஹேர் தான், அதனால் நான் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு லாங்காக இருந்ததுன்னா நீங்கள் 2 முட்டையோட வெள்ளைக்கரு கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச கறிவேப்பிலை ஒரு 2-3 கொத்து எடுத்து அதில் போட்டுட்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்து வச்சு வாஷ் பண்ணிட்டு அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு என் லக்கியோட ஹேருக்கு வந்து இந்த அளவு தேங்காய் இருந்தால் போதும். லாங் ஹேர் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் தேங்காவும் போட்டு அரைச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு தேங்காய் போதும், அதனால நான் இந்த அளவுக்கு எடுத்து அதில் கட் பண்ணி போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து அதை ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த பால் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம தலை குளிக்கும் போது அலைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வெறும் தேங்காய் பால் மட்டும் இருந்தால் நம்ம குளிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு ஒயிட் கிளாத்தில் நான் அதை கொட்டி வெறும் தண்ணியை மட்டும் புழிஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதில் நேச்சுரலாகவே நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் தேங்காய் எண்ணெயும் இருக்குது. அந்த பால் வந்துட்டு நமக்கு நல்ல சில்கியாக ஷைனிங்காக நல்லா லாங் ஹேர் வர்றதுக்கு தேங்காய் பால் வந்துட்டு அதுக்காக யூஸ் ஆகுது. முட்டை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் அதுவுமே வந்து ஒரு ஸ்மூத்னஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு முடி இல்லாத இடத்துலாம் முடி வளர வைக்கும். அப்புறம் ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடி அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு அதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என் பாப்பாவுக்கு வந்து சண்டே இந்த பேக் தான் நான் போடுவேன். அதுக்கப்புறம் எனக்கும் வந்து வீக்கில் 2 டைம்ஸ் கண்டிப்பாக இதை நான் போட்டுப்பேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக போட்டுட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதனோட ரிசல்ட்டு ரொம்பவே சூப்பராக குளித்த உடனே தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா, யாராவது ஒருத்தராவது ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது அவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக இருக்கும். லக்கிக்கு வந்துட்டு லாங்காக தான் இருந்தது ஹேரு. நான் வந்து அதில் ஒரு 10 இன்ச்சு வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா கட் பண்ண தான் முடி வந்து வளரும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக தலையெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு ஃபுல்லாக முடிக்கு எல்லாம் போடணும். இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால ஈஸியாக தான் இருக்கும். போட்டு நல்லா அதை லைட்டாக வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது அதை வந்து நல்லா தலையில் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து சீக்கா தான் நான் யூஸ் பண்ணுறேன். வேணும்னா ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்க தண்ணி கலந்து ஷாம்பை யூஸ் பண்ணலாம். நான் வந்து சீக்கா வீட்லேயே அரைச்சிக்கிறேன். அந்த சீக்கா தான் வந்து யூஸ் பண்ணுறேன். தலைக்கு குளிச்சுட்டு லக்கி வந்த உடனே தலையை வந்து நல்லா காய வச்சாச்சு. காய வச்ச உடனே இங்கே பாருங்கள் முடி எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்காது. இந்த பேக் போட்டால் சூப்பராக சொல்லிட்டு தெரியும். ஹேர் தின்னாக இருக்கவங்க அதுக்கப்புறம் ஃப்ரீஸியாக இருக்கவங்களாம் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.